அதை ஒரிஜினா அவர் கேமரா முன்னாடி போய் உட்காந்துறாப்புல. கரூரில் மட்டும் எங்களை நீங்கள் எஸ்ஓபிலாம் போட்டு அதுக்கப்புறம் பண்ணலண்ணா, எங்கள் தலைவர் 30 மாவட்டத்தை முடிச்சுட்டு இருப்பாரு அப்படின்னு. மாவட்டத்தை முடிச்சிருவாங்களா? மாவட்ட பிரச்சாரத்தை 30 மாவட்டம் முடிச்சிருப்பாராம். ரைட். எதே அறல விட்டாங்களே 8 மாவட்டம். அப்படியே பார்த்தா 30 சனி வரலையே. அப்படியே பார்த்தா 30 சனின்னு வரலையே. ஆமா, அதான் சொல்றேன். 30 மாவட்டம் முடிச்சிருப்பாராம். எஸ்ஓபி போட்டு இது பண்ணா. இப்போ பாத்தீங்களா எஸ்ஓபி எதிர்த்து வழக்கு போட்டுருக்கேன். ஏன் சொல்லுங்க? ஏன்னா அடுத்து நாங்க வராம இருக்கிறதுக்கு ஒரு காரணம். நாங்கள் வழக்கு போட்டிருக்கோம், எங்களுக்கு சாதகமாக வரல. அதனால தான் என் தலைவன் வரல. என் தலைவன் மௌன புரட்சி வராமலேயே வெற்றி பெறுவார், பார்க்காமலே செய்வார். ஆனால் இதெல்லாம் மணிக்கு கூட சரியில்லை. ஆனால் இதை வச்சு இத்தனை பெர்சன்டேஜ் ஓட்டு இன்னும் இருக்கு. அது வேற தங்க விலை மாதிரி குறைஞ்சிச்சு. 27% ஆயிட்டு 40% இருந்துச்சு 25ஆம் தேதி. இன்னைக்கு பார்த்தா 27% குறைஞ்சிச்சு. எதுனாலும் தெரியல. ட்ரம்ப் எதுவும் பேசினாலும் தெரியல. தங்க விலை மாதிரி டெய்லி வானிலை அறிக்கை, பனி ஜாஸ்தி இருக்குல்ல, அதனால வெப்பநிலை குறைஞ்சி 27 வந்துட்டு. என்ன வரும் அதுவும் புரியல. அதை ஒருத்தரும் கேட்கல. என்னங்க அன்னைக்கு 40 சொன்னீங்களா, 27? இன்னொன்று பசங்க, சின்ன பசங்க வச்சு செய்யறானுங்க. அதை தந்தி டிவி பேடி பாருங்க. 1 மணி நேரம் இவரால பதிலே சொல்ல முடியல. பல இதுக்கு சமாளிக்கிறாரு. வரேன் இருங்க அப்படி இப்படின்றாரு. அப்போ இவரு எந்த ஒரு விஷயத்திலையுமே இவர்களுக்கு தெளிவு இல்லாதனால, இல்ல ப்ரிப்பரேஷனும் இல்ல. நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம கிட்ட ஒரு கேள்வி கேட்கறாங்கன்னா அதுக்கு உண்டான நாலேஜ், கல நாலேஜும் இல்ல. எதை வச்சு இவங்களால வேற ஏதாவது ஒன்று சொல்லிக்கிறது சொல்லிட்டு இந்த இது நம்புங்கள் நாராயணன்ற மாதிரி அவர் ஏன் மௌனமா இருக்காருன்னா, அது ஒரு மௌன புரட்சி. அதன் மூலியமா பல விஷயங்களை அவர் சாதிக்கிறார். நீ பேசாமலே பேச வைக்கிறாருல்ல, அவரை பத்தி தான் எல்லாம் பேசுறாங்க. அப்படி இப்படி